பல்சர் டிஸ்கவர் பைக் வச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் கவனிங்க, உங்களுக்கான முக்கியமான பதிவு தான். பொதுவாக கால் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்ரெஸ்ட்டை ஃபிட் பண்ணக்கூடிய போல்ட், அதாவது சேசிஸோட ஃபிட் பண்ணக்கூடிய போல்ட் இந்த மாதிரி கட் ஆயிடுங்க. இந்த மாதிரி போல்ட் கட் ஆனோட நிறைய நண்பர்கள் என்ன பண்றீங்கன்னா லோக்கல் ஒர்க் ஷாப்ல கொடுத்து டக்குன்னு வெல்டிங் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி இனிமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்க பைக்கோட வேல்யூ கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரீவேல்யூல கம்மியா கேட்பாங்க. என்ன பண்ணலாம்? ரெண்டே வழி இருக்குங்க. ஒன்று வெல்டிங் பண்ணி உடஞ்ச போல்ட்டை எடுத்துட்டு திருப்பி ஒரிஜினாலிட்டி படி ஃபிட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு உடஞ்ச போல்ட்டை வெளில எடுக்கிறதுங்க. என்னோட பெஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்டிங் பண்ணி எடுக்கிறது தான். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒர்க் முடிஞ்சிடும். ஓட்டை போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கான லேபர் சார்ஜ் கூட போகுங்க. சில நேரங்களில் கட்டான போல்ட் உடனே வந்துருங்க. ஒரு சில நேரங்களில் 2-3 டைம் நம்ம ட்ரை பண்ணாலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கட் ஆகிடும். ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணும்போது அந்த கட்டான போல்ட்டை நம்ம வெல்டிங் பண்ணி எடுத்துருவோம். முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங்கான எர்த்தை எந்த இடத்துல நான் வெல்டிங் பண்ணணும் அதுக்கு பக்கத்திலேயே இப்போ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போடுங்க. முக்கியமாக ஸ்பார்க் பிளக்கை கழட்டி விட்டுருங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, ஒயரிங் டேமேஜஸ் இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி பதிவுகள்லாம் பார்க்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. உங்க நண்பர்களுக்கு, பஜாஜ் பல்சர் வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.